பிரம்மனிஷ்டாளுக்கு எப்போதுமே சுத்தம் தானே. ஸ்நானம் பண்ணாம உட்காண்டிருந்தா கூட அவ சுத்தம் தானே. அந்த கௌரவம் பாகவதாளுக்கு உண்டு. பாகவதாளுக்கு எப்பொழுதுமே சுத்தம் தான். பிரம்மனிஷ்டாள் எந்த பிரம்மத்தை தியானம் பண்றாளோ அதே பிரம்மத்தை தான் நாம் நாமரூபமா சொல்லிட்டு இருக்கிறோம். நாராயண 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 என்று நாமத்தை சொல்லிட்டு இருக்கோம். அந்த நாமத்தை சொல்ற பாகவதாள் சதா சுத்தமானவாதா, அவளிடத்துல அசுத்தமே கிடையாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்றதுனால நியம சாமானியம் கூட இல்லை இந்த தர்மத்துக்கு. அதனால இது உயர்ந்த தர்மம் அப்படின்னார். எப்போ நியம சாமானிய நியமம், அதாவது சாமானிய நியமம் கூட இல்லையோ, லகுவா இருக்கோ, அப்ப அல்ப பலம் தான் கிடைக்கணும். கிரியாவிசேஷ பகுலமான கடினமான பெரிய தர்மங்களை அனுஷ்டிக்கும் பொழுதுதான் பெரிய தர்மம் கிடைக்கணும். வெளி சம்பாரங்கள் உண்டு, அநேக சாமான்கள் வேணும் அப்படின்னு அந்த சாமான்களோடு கிரியா விசேஷ பகுலமா பகுதிரவியங்களை வச்சென்று செய்யக்கூடியதான பெரிய ஹோமங்கள், அந்த ஹோமங்களுக்கு தக்க பெரிய பலன் கிடைக்கணும். இல்ல மானசிக சாமகிரிகள் உண்டு, யமனி சமதமாதி குணங்கள் அதை சம்பாவிச்சண்டு யமனியம ஆசன பிராணாயாமாதிகளாலே செய்யப்படுகின்ற சாதனங்கள் உண்டு, அந்த சாதனைக்கு தக்க பலன் கிடைக்கணும். ராமராமா இது ஒண்ணுமே தீந்து எடுத்து இதுக்கு தகுந்த பலன் ஏதோ அல்பமா கொஞ்சம் கிடைக்கும், கிடைக்காத போகாது. ராமராமான்னு சொன்னா இதுக்கு ஏதோ பலன் கிடைக்கும், கிடைக்காத போகாது அப்படிங்கிறதா இதுக்கு. அதுதான் சித்தாந்தம். லகுவா இருக்கு அப்படிங்கறதுனால மட்டும் இதுக்கு பெருமை நினைச்சுக்காதே. குருவா இருக்கு, பலனை கொடுக்கும் பொழுது மற்றவைகளுக்கெல்லாம் என்ன பலன் கொடுக்க முடியாதோ அதை கொடுக்கிறது, மற்றவைகள்லாம் என்ன பலன் கொடுத்துருமோ அதை கொடுக்கிறது. எத் பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத் பலம் லபதே சம்யக் கலௌ கேசவ கீர்த்தனாத். ருக்வேதோத யஜுர்வேதः சாமவேதோப்யதர்வணः அதீதஸ்தேன ஏனோக்தம் ஹரிரீத்யக்ஷரத்வயம். ருக்வேத யஜுர்வேத சாமவேதாதிகள்லாம் அத்தியனம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் ஹரிநாமத்தாலேயே கிடைக்கிறது. வேதாட்சராணி யாவந்தி என்ற வேதத்துல எவ்வளவு அக்ஷரங்கள் இருக்கோ அவ்வளவு ஹரிநாமன் அப்படின்னு சொன்ன கௌரவம் வேதத்துக்கு கௌரவத்தை உண்டாக்குறதுக்காக. வேத பாராயணமே போரும், ஹரிநாம வேண்டாங்கிறதுக்காக இல்ல. வேத பாராயணம் பண்ணினாலேயே ஹரிநாம மகிமை உண்டுன்னு வேதத்தினுடைய கௌரவத்தை கொடுக்கறதுக்காகத்தான் அப்படின்னு சுவாமிகளுடைய சித்தாந்தம். என் வார்த்தையே இங்க ஒண்ணு கூட கிடையாது. வரி வரியா நான் பேசுறது பூரா போதேந்திரால் பேசுறா, நான் ஸ்பீக்கர், அவ்வளவுதான். சுவாமிகளுடைய சித்தாந்தம் அப்படி அழகா பண்ணிருக்கா. நாம சித்தாந்தம்னா அழுக்காது செலுக்காது, அதை படிக்கிறதுக்கோ பிரவசனம் பண்றதுக்கோ அப்படி இருக்கும் அந்த சித்தாந்தம். எவனவு வேதாட்சராணி யாவந்தி இந்த ஸ்லோகம் எடுத்திருக்கா போதேந்திர சுவாமிகள். அவளும் வேதத்துக்கு கௌரவத்தை கொடுக்கறதுக்காக அந்த ஸ்லோகமே தவிர வேத பாராயணமே போரும் பகவன் நாமம் வேண்டாம் அப்படிங்கறதுக்காக இல்ல. பகவன் நாமத்துக்கு வேத பாராயண பலன் உண்டு அப்படிங்கறத காட்டுறது இந்த விஷ்ணு தர்மத்துல பிரகலாத ஆழ்வான்னு சொல்ற ஸ்லோகம்.